Okay, good morning students. Class 10th standard, subject social, civics, unit 4, India's foreign policy, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. Okay, so first one, definition of foreign policy. So definition, foreign policy can be defined as a country's policy that is conceived, designed and formulated to safeguard and promote her national interest in her external affairs in the conduct of relationship with other countries both bilaterally and multilaterally. It seeks to secure the best interest of the people, territory and economy of the country. The main tools of foreign policy are treaties and executive agreements, appointing ambassadors, foreign aid, international trade and armed forces. Okay, today we explain about India's foreign policy. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. So அதனுடைய definition, first one we see the definition. Foreign policy can be defined as a country's policy that is conceived, designed and formulated to safeguard and promote her national interest in her external affairs in the context of relationship with other countries both bilaterally and multilaterally. So foreign policy அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய நாடுகளோட எப்படி ஒரு நல்லுறவு எப்படி வச்சுக்கிறது, பல நாடுகளோட, பிற நாடுகள் இந்தியா இல்லாமல் மற்ற அயல் நாடுகளோட எப்படி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி. இந்த ஃபாரின் பாலிசி மூலமாக நமக்கு என்னென்ன ஒரு சேஃப்கார்ட், ஒரு பாதுகாப்பு மட்டும் இல்லை, நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டு, இதில் நம்மளுடைய தேசிய சின்னங்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது, எப்படி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்களோட எப்படி வந்து ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கிறது போத் பைலேட்டரலி அண்ட் மல்டிலேட்டரலியா அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஒரு ஃபாரின் பாலிசியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 51 மூலமாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீட்டாக தெளிவாக எடுத்துரைச்சிருக்காங்க. ஓகே, இட் சீக்ஸ் டு செக்யூர் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள், டெரிட்டரி அண்ட் எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி. இது என்ன அப்படின்னா பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய நலனையும் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றதுக்கான வழிகளையும் மக்களை எப்படி பாதுகாக்கிறது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்டது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியில் வந்து கரெக்டாக டீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது மெயின் டூல்ஸ், இந்த ஃபாரின் பாலிசியோடைய மெயின் டூல்ஸ் என்ன அப்படின்னா the main tools of foreign policy are treaties and executive agreements, appointing ambassadors, foreign aid, international trade and armed forces. முக்கியமான மெயின் டூல்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ், அதாவது வெளிநாட்டினுடைய அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ்னால் வெளிநாட்டில் நம்ம எப்படி அவங்களோட வந்து ஒரு தொடர்பு வச்சுக்கிறது, எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து அக்ரிமெண்ட் ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாகவும், அடுத்த அம்பாசிடர்ஸ் வெளிநாட்டு தூதுவர்களை எப்படி நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஃபாரின் எய்டு வெளிநாட்டிலேருந்து என்னென்ன உதவிகளை நாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதும், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எந்த விஷயங்களில் வியாபார வர்த்தகத்தின் மூலமாக அவங்களோட நம்ம வந்து நல்லுறவு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும், அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பாதுகாப்பு, ஓகேவா, ஆர்மி அதில் எப்படி என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ரெண்டு பேரும் மற்ற அதாவது பக்கத்து நெய்பரிங் கண்ட்ரிஸோடையோ மற்றவங்களோடையோ என்னென்ன விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின் டூல்ஸாக இருக்குது. ஓகேவா, த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி ஆர் treaties and executive agreements, appointing ambassadors, foreign aid, international trade and armed forces. Okay, so 1986ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த IFS இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் ஒரு நியூ டெல்லியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த IFS அவங்களுக்குலாம் ஒரு அந்த சர்வீஸ் வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸ் வந்து ஆரம்பித்து அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து அந்த ஆஃபீஸ் மூலமாக நமக்கு வந்து தேவையான ஒரு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1956 ஆர்டிகல் 51 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஃபாரின் பாலிசி. The state shall endeavor to promote international peace and security, maintain just and honorable relations. Third, foster respect for international law and international organization. Fourth one, encourage settlement of international disputes by arbitrations. Okay, the Constitution of India 1950, the Article 51 deals directive principle of foreign policy.
First one, promote international peace and security. Okay, promote international peace and security. நம்ம எப்படி இன்டர்நேஷனல் எல்லா நாடுகளோட அமைதியாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்போடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது 51 ஆர்டிகல் 51ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஸ். அதாவது அவங்களோட என்னென்னா ஒரு நல்லுறவு, ஹானரபிள் ரிலேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும், கிரியேட் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன், ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். சர்வதேச சட்டங்களையும் சர்வதேச நலன்களையும் அவங்களுடைய அந்த ஆர்கனைசேஷன் சர்வதேச அமைப்புகளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மதித்து நடக்கணும். அதுதான் ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். சர்வதேச சட்டங்களையும் சர்வதேச அமைப்புகளையும் நம்ம என்ன பண்ணணும், மதித்து நடக்கணும். ஃபோர்த் ஒன், என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் ஆஃப் ஆர்டிபிடேஷன்ஸ். ஓகே, அதாவது இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ், அந்த இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் அவங்க சொல்லக்கூடிய அந்த செட்டில்மெண்ட்டை மதித்து நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் foreign policy. First one, national security. Second one, national prosperity. Third one, increasing the number of friendly nations. Fourth one, economic development. Fifth one, achieving world peace and enable every nation to peacefully coexist. Main objectives. First one, national security, தேசிய பாதுகாப்பு. Second point, national prosperity, ஒருத்தரோட ஒருத்தர் பரஸ்பரமாக எப்படி இருக்கணும். தேர்ட், இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ். எல்லா நாடுகளோட நம்ம எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்லி ரிலேஷனாக இருக்கணும். அதுக்கு எல்லா நாடுகளோட நல்ல உறவு வளர்த்துக்கணும். அதனால் நம்ம அந்த இன்க்ரீஸ் அந்த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதே நேரத்தில் நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட், அச்சீவிங் வேர்ல்ட் பீஸ் அண்ட் எனேபிள் எவ்ரி நேஷன் டு பீஸ்ஃபுல்லி கோஎக்ஸிஸ்ட். ஓகே, வேர்ல்ட் பீஸ் நம்ம வந்து உலக அமைதிக்காகவும், அதாவது எல்லா நாடுகளோட என்ன பண்ணணும், எல்லா நாடுகளும் அமைதியாக இருக்கணும், அதே நேரத்தில் நாமளும் அமைதியாக இருக்கணும். அதுக்குண்டான வழிவகைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஏற்படுத்தி அவங்களோட எப்படி இருக்கணும், வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நேஷனல் செக்யூரிட்டி. செகண்ட் பாயிண்ட், நேஷனல் ப்ராஸ்பரிட்டி. தேர்ட், இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ். Fourth one, economic development. Fifth one, achieving world peace and enable every nation to peacefully coexist. Okay, Buddha advocated avoidance of force and adoption of peaceful means to settle dispute between states. புத்தாவே என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம ஒரு நாட்டினுடைய அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸையோ ஒரு படைபலத்தையோ இல்லை மற்ற இராணுவ பலத்தையோ அதிகப்படுத்தி மற்றவங்களோட வந்து சண்டை போடாமல் அமைதியான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதான் புத்தாவே சொல்லியிருக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், பஞ்சசீல். Panchasheel is derived from Sanskrit word. Panch means 5, seal means with you. Okay, so next topic, Panchasheel. Panchasheel அப்படின்னா இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். பாஞ்சுனா 5, சீல்னா கொள்கைகள் அப்படின்னு அர்த்தம். ஒரு 5 கொள்கைகள். இது யார் வந்து டிரைவ் பண்ணாங்கன்னா ஜவஹர்லால் நேருவும் சைனாவுடைய பிரைம் மினிஸ்டர் சூ என் லாய். இவங்க ரெண்டு பேரும் பரஸ்பர நாடுகள் வந்து ஒற்றுமைக்காக இந்த பஞ்சசீல் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை கொண்டு வந்தாங்க. The 5 principle of peaceful coexistence, Panchasheel between India's Prime Minister Jawaharlal Nehru and China Prime Minister Zhou Enlai was signed on 28th April 1954, which stated that the two governments enter the following principle. First one, mutual respect for each other's territorial integrity and sovereignty, mutual non-aggression, mutual non-interference, equality and cooperation for mutual benefit, peaceful coexistence. Okay, இந்த ஃபர்ஸ்ட் என்ன யார் இந்த 5 பிரின்சிபலில் வந்து சைன் பண்ணாங்க? இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, சைனாவுடைய பிரைம் மினிஸ்டர் சூ என் லாய். இவங்க ரெண்டு பேரும் 28th April 1954 ரெண்டு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ரெண்டு நாடுகளுடைய எல்லைகளை பாதுகாக்கணும், ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த இடத்துல சைன் பண்ணாங்கன்னா பாண்டுங் அப்படிங்கிற இடத்துல, அதாவது இந்த ஆஃப்ரோ கண்ட்ரீஸ், இந்த ஏஷியன் கண்ட்ரீஸ் அந்த இடத்துல 1954 இந்தோனேஷியாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாண்டுங் கான்ஃபரன்ஸில் வந்து இது சைன் பண்ணுறாங்க. ரெண்டு நாடு இந்த ட்ரீட்டிஸில் இந்த உடன்படிக்கையெல்லாம் சைன் பண்ணாங்க. எங்கே அப்படின்னா 1955 இந்தோனேஷியாவில் நடந்த இந்த பாண்டுங் கான்ஃபரன்ஸ் அந்த உடன்படிக்கையில் சைன் பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சோவர் யூனிட். ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய எல்லைகளை மதித்து இன்டெகிரிட்டி அண்ட் சோவர் அந்த எல்லைகளை பாதுகாக்கணும்.
அந்த எல்லைகளை வந்து மதித்து நடக்கணும். மியூச்சுவல் நான் அக்ரிஷன், ரெண்டு பேரும் ஒருத்தருடைய எல்லைகளை என்ன பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணிக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன அலாட் பண்ணியிருக்கோ அதோடு இருந்துக்கணும். அது வந்து என்ன பண்ண ஆக்கிரமிக்க கூடாது அப்படிங்கிறது. மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ், அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, எல்லா விஷயங்களும் சமாதான கொள்கையை நிலைநாட்டணும். ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட், ரெண்டு பேருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்டை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் எப்படி ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க, கோஆப்ரேஷனாக ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ், ரெண்டு நாடுகளும் பீஸ்ஃபுல் அமைதிக்காக மட்டுமே தான் வழி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் இது யார் இந்த பஞ்சசீல், இந்த கம்ப்ளீட்டாக இதை வந்து யார் ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடந்த ஒரு ஒப்பந்தம் தான், ஒரு ஃபாரின் பாலிசி தான். எந்த டூ கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்தியாவும் சைனாவும் மட்டும்தான். இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் நடுவில் நடந்த ஒரு ட்ரீட்டிஸ் தான் இந்த பஞ்சசீல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எ ஃபாரின் பாலிசி. First point, geographical position and size of territory. Second, nation's history, tradition and philosophical basis. Third one, natural resources, political stability and structure of government, the necessity of peace, disarmament and non-proliferation of nuclear weapons, military strength, international milieu. Okay, the next topic, basic determinants of a foreign policy. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜியாகிரபிக்கல் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் டெரிட்டரி. ஒவ்வொரு கண்ட்ரீஸும் அவங்களுடைய அதாவது ஜியாகிரபிக்கல் பொசிஷன், அவங்களுடைய அந்த ஜியாகிரபிக்கல் பொசிஷனில் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய பரப்பளவு என்ன, இந்த லேண்ட்ஸ்கேப் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுடைய எல்லைகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அடுத்து நேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி, ட்ரெடிஷன் அண்ட் ஃபிலாசபிக்கல் பேசிஸ். ஒவ்வொரு நேஷனுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய ட்ரெடிஷன், பழக்க வழக்கங்கள், ஃபிலாசபிக்கல், இது எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃபாரின் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ண. நேச்சுரல் ரிசோர்ஸ், ஒவ்வொரு நாட்டினுடைய இயற்கை வளங்களையும் பாதுகாத்துக்கணும். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், அரசியல் ஸ்திரத்தன்மையை உடையவங்களாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அந்த கவர்மெண்ட்டுக்குனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கணும், அதை வந்து வடிவமைச்சுக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், நெசசிட்டி ஆஃப் பீஸ், டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் நான் ப்ரொஃபிலேஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணால் அவங்கவுங்க நாடு அமைதியாக தான் இருக்கணும், அந்த அமைதிக்காக தான் பாடுபடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் இதெல்லாம் நம்ம அடைஞ்ச லாஸஸ்லாம் ரொம்ப அதிகம். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே கண்டிப்பாக பீஸ், அமைதிக்காகவும் அணு ஆயுதங்களை என்ன பண்ணணும், குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் வெப்பன்ஸினுடைய உபயோகங்களை என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு கண்ட்ரீஸும் குறைச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் தன்னுடைய படைபலத்தை வந்து பெருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி ஸ்ட்ரென்த், ஓகே, மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் ஏற்படுத்தாத மாதிரி என்ன பண்ணணும், மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை வந்து வச்சிருக்கணும். அளவுக்கு அதிகமான மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷனல் மிலேயு. இதெல்லாம் என்னென்னா பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எ ஃபாரின் பாலிசி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, ஃபாரின் பாலிசி 1950 அண்ட் 1960. ஓகே, ஃபாரின் பாலிசி 1950லையும் 1960ல எப்படி இருந்தது, அதாவது 1950ல இருந்து நம்ம எப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக நம்ம ஆனமோ அப்போ இருந்து 1960 வரைக்கும் இந்த ஃபாரின் பாலிசி எல்லாமே வந்து என்ன பண்ணது, கிரியேட் பண்ணினது யார் அப்படின்னு சொன்னால் ஜவஹர்லால் நேரு தான். ஸோ அவருடைய கைடன்ஸ் பிரகாரம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபாரின் பாலிசியை வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, அந்த டைமில் பார்த்தீங்களா, ஏன்னா எல்லாம் இந்தியா முதல் கொண்டு நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்களா எதில் இருந்தாங்க அப்படின்னா காலனி ஆதிக்கத்தில் தான் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 blocks, ரெண்டு பிளாக்ஸ் தான் இருந்தது. ஒன்று யூஎஸ்ஏ, இன்னொன்று என்ன யூஎஸ்எஸ்ஆர். அதாவது யாராவது ஒருத்தருடைய சப்போர்ட்டில் தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்களோட போய் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. எய்தர் யூஎஸ்ஏவோட சில பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, சில பேர் என்ன பண்ணாங்க யூஎஸ்எஸ்ஆர். இவங்க 2 பேர், இந்த 2 blocks இந்த 2 பேருடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஆனால் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா இது யாரோடையுமே சேராமல் நாம் NAM, அதாவது நான் அலைன் அப்படிங்கிற மூமெண்ட், நான் அலைன் மூமெண்ட் அப்படிங்கிற பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணுறாரு யார், ஜவஹர்லால் நேரு. அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா விஷயங்களோட எல்லாரோடையும் நம்ம ஒற்றுமையாக இருந்தாலும் அந்த மிலிட்ரி விஷயங்களில் அவங்க சொல்கிறத என்ன பண்ணணும், சில விஷயங்களை வந்து கேட்டுக்கணும், சில விஷயங்கள் வந்து நமக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அதை வந்து வேண்டான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக கம்ப்ளீட்டாக இவங்க 2 பேருடைய ஆதிக்கத்திலேருந்து வெளியே வரணுங்கிறது வந்து கிடையாது. இதுதான் 1950ஸ்லையும் 1960லையும் இருந்த ஒரு நிலைமை. ஓகேவா, 1950 and 1960 வந்து யாருடைய கைட்லைனில் வந்து இருந்தது அப்படின்னா அதாவது ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய கைடன்ஸ் பிரகாரம் தான் நம்ம என்ன பண்ணல, எய்தர் அந்த 2 blocks யாரோடையுமே நம்ம என்ன பண்ணல, ஜாயின் பண்ணிக்கல. ஓகே, யூஎஸ்ஏவோடையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கல, யூஎஸ்எஸ்ஆரையும் ஜாயின் பண்ணாமல் நம்ம எதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா NAM அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்.
Okay, next topic, the non-aligned movement. NAM in 1961. The term non-aligned movement was coined by V. Krishnamanan in his speech at the USA in 1953. It is the important features of India's foreign policy. Okay, the non-aligned movement அப்படிங்கிற அந்த term யாரால coin பண்ணப்பட்டதுன்னா V. Krishnamanan. எப்பனா 1953ல யூஎஸ்ல நடந்த அந்த கான்ஃபரன்ஸ்ல தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நான் அலைன் மூமெண்ட் அப்படிங்கிறது அந்த கான்ஃபரன்ஸில் தான் அவர் டிக்ளேர் பண்ணுறார். இது இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அளிக்கக்கூடியதாக இருக்குது. எது இந்த நான் அலைன் மூமெண்ட். ஓகே, த டேர்ம் NAM coined by V. Krishnamanan in his speech at the US in 1953. It's the important features of India's foreign policy. It's the main aim to maintain national independence in foreign affairs by not joining any military alliance. Okay, it's the main aim to maintain national independence in foreign affairs by not joining any military alliance. Okay, அதாவது நேஷனல் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாரின் அஃபேர்ஸ் கிட்ட இருந்து பாதுகாத்துக்கணும். அதே சமயத்தில் நாட் ஜாயினிங், யாரோடையும் எதில் ஜாயின் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா மிலிட்ரி அலைன்ஸ், இராணுவத்தோட எந்த விதமான ஒரு உடன்படிக்கையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த NAM உடைய மெயின் எய்ம். Okay, the NAM was founded with a membership of 120 countries, 17 states as observers and 10 international organization. Okay, இந்த NAM ஃபார்ம் பண்ண பின்னாடி இதில் எவ்வளவு கண்ட்ரிஸ் மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க அப்படின்னா 120 கண்ட்ரிஸ் மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க, 17 ஸ்டேட்ஸ் வந்து அப்சர்வர்ஸாக இருக்காங்க. இது அப்பார்ட் தட் 10 international organizations were also joined this NAM. Okay, the NAM countries have been successful in establishing a foundation of economic cooperation among underdeveloped countries. Another noteworthy fact in that it has transformed from a political movement to an economical movement. Okay, the NAM countries the NAM countries have been successful in establishing a foundation of economic cooperation among underdeveloped countries. Okay, அந்த அண்டர்டெவலப்டு கண்ட்ரிஸோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷனை இந்த நாம் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ், நான் அலைன் மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது எல்லா அண்டர் டெவலப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் தங்களுடைய நாடுகள் வந்து எக்கனாமிக் லெவலில் வந்து ஹை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோஆப்ரேஷனாக எல்லாம் அந்த 120 கண்ட்ரிஸு சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் மூமெண்ட் டு அன் எக்கனாமிக்கல் மூமெண்ட். அதாவது பொலிட்டிக்கல் மூமெண்ட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து வளர்ந்து வரக்கூடிய நாடாக மாறணும், இதுக்காக இராணுவத்துக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்காக மற்ற கண்ட்ரிஸோட சண்டை போட்டுட்டு இருந்தால் நம்ம வந்து எக்கனாமிக்கில் டெவலப் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் மூமெண்ட்லேருந்து விடுபட்டு ஒவ்வொரு கண்ட்ரிஸும் அந்த எக்கனாமிக்கல் மூமெண்ட்டை நோக்கி எப்படி வந்து அடியெடுத்து வைக்கணும், எப்படி அடியெடுத்து வைக்கிறது தான் அவங்களுடைய மெயின் பிரின்சிபலாக இருந்தது. யாரோட இந்த நான் அலைன் கண்ட்ரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். In India, Jawaharlal Nehru is in India, Tito of Yugoslavia, Nasser of Egypt, Sukarno of Indonesia and Kwame of Ghana. ஓகே, ஸோ இந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸில் யார் அப்படின்னா இந்தியாவினுடைய ஜவஹர்லால் நேரு, யுகோஸ்லேவியாவுடைய டிட்டோ, நாசர் ஆஃப் எகிப்த் அண்ட் சுகர்னோ ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் குவாமே ஆஃப் நிக்ரகுவா, அதாவது கானா அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நாம் அப்படிங்கிற நான் அலைன் மூமெண்ட் அப்படிங்கிற இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, சரி. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி டியூரிங் கோல்டு வார் ஏரா. ஓகே, ஸோ இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியும் கோல்டு வாரும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி என்ன அப்படின்னா யாரோடையும் என்ன பண்ணக்கூடாது, அணி சேராமை இருக்கணும். அது அணி சேராமை, நான் அலைன் மூமெண்ட்னா என்ன மீனிங்னா அணி சேராமை. அதாவது என்ன அணி சேராமைனா மிலிட்ரி, அதாவது மிலிட்ரி பிளாக்கோட மிலிட்ரி அவங்களுடைய இராணுவ விஷயங்களில் தான் வந்து என்ன பண்ண வேணாம் அப்படின்னா அணி சேராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து இந்தியாவுடைய மெயின் ஃபாரின் பாலிசியாக இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்தியாவும் சைனாவும் அந்த ட்ரீட்டிஸ்லாம் பாண்டிங் கான்ஃபரன்ஸ் அந்த ட்ரீட்டிஸ்லாம் சைன் பண்ணாலும் 1964 சைனா என்ன பண்ணாங்கன்னா இந்த லேப்னார் அப்படிங்கிற இடத்துல நியூக்ளியர் டெஸ்ட், அதாவது பூமிக்கு அடியில் அணு ஆயுத சோதனையை நடத்தினாங்க. அதுக்கு பதிலடி தரும் விகிதமாக என்ன பண்ண 1971 இந்தியாவும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா போக்ரான், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த போக்ரான் அப்படிங்கிற இடத்துல இவங்களும் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டை என்ன பண்ணாங்க, நியூக்ளியர் டெஸ்ட்டை நிகழ்த்தி காட்டிட்டாங்க. ஓகேவா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா
இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 20 இயர்ஸாக யூஎஸ்எஸ் அவரோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 பேரும் ஒரு ஜாயினிங் ட்ரீட்டிஸில் சைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் அதில் வந்து என்ன இல்லை அப்படின்னா இந்த மிலிட்ரி எக்ஸ்பென்சஸ், இந்த மிலிட்ரி அந்த இராணுவத்தை அந்த விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 கண்ட்ரிஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு சமாதானமான ஒரு போக்கை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ இருந்து அப்படின்னா ஒரு 20 இயர்ஸாக யூஎஸ்எஸ்ஆரோட தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லா விஷயங்களும் அவங்களோட தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, சரி, மெயின் டூல்ஸ் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சப்போர்ட்டிங் த காசஸ் ஆஃப் டீகாலனைசேஷன். அதாவது அந்த காலனைசேஷன், இந்த காலனி ஆதிக்கம் அப்படிங்கிற ஒன்று இனிமேல் வந்து என்ன பண்ணுறது உலக நாடுகள்கிட்ட இருக்கவே கூடாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து ஸ்டன்ச் ஆப்போனன்ட் ஆஃப் த அபார்த்தைட் ரீஜன் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது நிறவெறி கொள்கை, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நிறவெறி கொள்கையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொடர்ந்து எதிர்க்கிறாங்க. ஓகே, இந்த நிறவெறி கொள்கை அப்படிங்கிற ஒன்று வந்து எங்கேயுமே உலக லெவலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நிறவெறி கொள்கையை தொடர்ந்து இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அப்போஸ் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு ஃபாரின் இந்தியாவுடைய ஒரு வெளியுறவு கொள்கையாக தான் இதுவும் இருந்துட்டு இருக்கு. அடுத்து அக்செப்டட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ். ஓகே, அதே டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிஃபென்ஸினுடைய இம்பார்ட்டன்ட் அந்த ப்ரிப்பேர்ட்னஸுக்காக என்ன பண்ணுறாங்க, அது சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், டிஃபென்ஸுக்காக சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணலனாலும் பயன்படுத்தினாலும் நம்மக்கிட்டையும் அந்த மாதிரி நம்மள டிஃபென்ஸ் நம்மக்கிட்டையும் அந்த மாதிரி இராணுவ தளவாடங்களோ இல்லை இராணுவ டிஃபென்ஸுக்கு தேவையான எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ரிப்பேர்ட்னஸ். அதாவது திடீர்னு ஒரு வார் ஏதாவது ஏற்பட்டுட்டால் நம்மக்கிட்டையும் அந்த ப்ரிப்பேர்ட்னஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்தியா வந்து உடன்பட்டு தான் இருக்குது. ஓகேவா, இதான் 3 இம்பார்ட்டன்ட் மெயின் ஃபாரின் பாலிசியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுனா சப்போர்ட்டட் த காசஸ் ஆஃப் டீகாலனைசேஷன் அப்படின்னு என்ன இருக்குதுன்னா காலனி ஆதிக்கத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அதிதீவிரமாக எதிர்க்கிறாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன, ஸ்டென்ச் அப்போஸ் ஆஃப் த அபார்த்தைட் ரிகைம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அது சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி நாடுகளில் நிலவக்கூடிய அந்த நிறவெறி கொள்கை, அபார்த்தைட் பாலிசின்னு என்னது நிறவெறி கொள்கை, அந்த நிறவெறி கொள்கையை கடுமையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா வந்து எதுக்குது. தேர்ட் ஒன் அக்செப்டட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ். அந்த டிஃபென்ஸு அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸுக்கு அதிக லெவலில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரிப்பேர்ட்னஸ் அதனுடைய தேவைகளை வந்து என்ன பண்ணுறாங்க இந்தியா வந்து ஏற்றுக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.